வெல்கம் டு சிகரம் தொடுவோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசில் வந்து வேலை செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்களுக்கான ஊர்திப்படி சார்பான, அதாவது கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஊர்திப்படி சார்ந்த ஒரு சந்தேகங்களுக்கான ஒரு தெளிவுரையை வந்து தமிழக அரசினுடைய தொழில்நுட்ப கல்வித்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, எதை வந்து எந்த ஒரு சந்தேகத்தை வந்து நிவர்த்தி பண்ணியிருக்காங்க அந்த கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் சார்ந்து அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த நலன் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து நம்ம வந்து வீடியோவில் வந்து கொடுத்துட்ருக்கோம். மாற்றுத்திறனாளிகள் நலன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், தொழில்நுட்ப கல்வித்துறையிலேருந்து தான் இது வந்து விட்டுருக்காங்க. நாள் பார்த்திங்க அப்படின்னா 3/10/2024 வந்து விட்டுருக்காங்க. தொழில்நுட்ப கல்வி ஆணையர் தான் வந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதில் பாருங்கள் என்ன கடிதம் கொடுத்துருக்காங்கன்னா, பொருளே சொல்லியிருக்காங்க. அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் சிறப்பு பயிலகங்கள், ஓகேங்களா, அவங்களோட மாற்றுத்திறனாளிகளுக்கான போக்குவரத்துப்படி பருவ விடுமுறை காலத்திற்கு வழங்க கோருதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு பொருள் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த தமிழகத்தில் தொழில்நுட்ப கல்வித்துறையின் கீழே இயங்கக்கூடிய பாலிடெக்னிக் மற்றும் இன்ஜினியரிங் காலேஜுகளில் மற்றும் அதனுடைய இதர கோட்டங்கள் எதாக இருந்தாலுமே அங்கே வந்து வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு பருவ விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடுமுறை வந்து கொடுப்பாங்க. கோடை மற்றும் குளிர்கால பருவ விடுமுறைன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்களை வந்து கொடுப்பாங்க. அந்த லீவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த விடுமுறைக்கான இந்த போக்குவரத்து படி என்று சொல்லக்கூடிய கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய போக்குவரத்து படியை வந்து வழங்கலாமா வழங்கக்கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகம் தான். இதை வந்து இதில் வந்து தெளிவு பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பார்வையில் வந்து 2 கடிதங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அரசாணை கொடுத்துருக்காங்க. அதாவது கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் சார்ந்த இந்த உறுதிப்படி சார்ந்த முதல் அரசாணை அது 1989 விட்ட அந்த அரசாணை எண் பார்த்திங்க அப்படின்னா 667. இந்த அரசாணை காட்டியிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு அரசினுடைய கடித எண் காட்டியிருக்காங்க. 2021 அரசு இந்த கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் சார்ந்த ஒரு வெளியிட்ட கடிதத்தையும் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக கீழே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்வை 1 காணும் அரசாணையில் அரசு ஊழியர் வந்து 40% ஊனமுற்றவராக இருந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த போக்குவரத்து படிப்பெற தகுதி உடையவர் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. சரிங்களா? பார்வை 1 அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசபிலிட்டி பர்சன்டேஜ் வந்து 40% இருந்தாலே அவங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொருந்துமான்னு சொல்ல முடியாது. அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த ஜியோ வந்து முழுமையாக பார்க்கணும். இது வந்து பெஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிற அந்த கண்டிஷன் மட்டும்தான். மேலும் போக்குவரத்து படியானது தற்செயல் விடுப்பு தவிர பணியேற்பிடை காலம், பணி நீக்க காலம் அந்த காலத்திற்கெல்லாம் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎல் எடுத்தால் மட்டும் கொடுக்கலாம் கன்வீனியன்ஸ் அலவன்ஸு. மற்ற விடுமுறைகள் வந்து எடுத்தால் இதை வந்து கொடுக்கக்கூடாது. குறிப்பாக வந்து பணியேற்பிடை காலம் மற்றும் பணியிடை நீக்கம் இதை வந்து அதில் காட்டியிருக்காங்க அந்த அரசாணையில். இந்த விடுப்புகளுக்கெல்லாம் வந்து வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்வை 2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அரசினுடைய கடிதத்தில் ஒரு தெளிவுரை கொடுத்துருக்காங்க. அது என்ன தெளிவுரை அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அரசாணை என்ன அந்த 667 ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, அந்த அரசாணையில் இந்த ஊர்திப்படி பெறுவதற்கான பத்தி 2 வரிசை எண் 6 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தி அலவன்ஸ் இஸ் நாட் பேயபிள் டூரிங் லீவ் எக்ஸப்ட் கேஷுவல் லீவ். ஓகேங்களா? அடுத்து ஜாயினிங் டைம் ஆர் சஸ்பென்ஷன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இந்த தற்செயல் விடுப்பு தவிர மற்ற ஏனைய விடுப்புகளுக்கு வந்து இது வந்து வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பணியேற்பிடை காலமாக இருக்கலாம், இல்லை பணியிடை நீக்கம் இந்த காலத்திற்கு வந்து வழங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. எனவே தற்செயல் விடுப்பை தவிர பிற விடுமுறை நாட்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு விடுமுறைகள் நாட்களை வந்து பணிக்காலமாக கருதப்படுவதால், ஓகேங்களா, ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறையும் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பள்ளிக்கல்வித்துறையில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து இந்த காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு விடுமுறைகள் விடுறாங்க இல்லையா, இதை வந்து பணிக்காலமாகவே கருதுவதால் வந்து அதில் வந்து அந்த கை கால் இயக்க குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், செவித்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லா ஆசிரியர்களுக்குமே ஊர்திப்படி வந்து வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த அரசு கடிதத்தில் வந்து இந்த மாதிரி காலாண்டு, அரையாண்டெல்லாமே அந்த லீவ் எல்லாமே வந்து ஒரு பணி நாளாக தான் கருதுகிறோம். ஸோ வந்து அந்த விடுமுறைகளுக்கான ஊர்திப்படியை வந்து பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2500 இப்போ வந்து மாதந்தோறும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனவே பார்வை 1 காணும், இப்போ இதில் தான் வந்து இந்த நம்ம தொழில்நுட்ப கல்வித்துறையினுடைய தெளிவுரை வந்து இப்போ கீழே தான் கொடுக்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எனவே பார்வை 1 காணும் அரசாணை மற்றும் பார்வை 2 காணும் அரசு கடிதத்தின்படி இத்துறையின் கீழ், அதாவது இந்த தொழில்நுட்ப கல்வித்துறை இருக்குல்ல, இதன் கீழ் இயங்கும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் சிறப்பு பயிலகங்களில் பணிபுரியக்கூடிய மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான
போக்குவரத்து படி ஓகேங்களா இந்த கன்வென்ஸ் அலவன்ஸ் வந்து பருவ விடுமுறை காலத்திற்கும் வழங்கலாம் என தெரிவித்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பருவ விடுமுறைக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கன்வென்ஸ் அலவன்ஸ் வந்து பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொழில்நுட்ப கல்வித்துறையில் அதன் கீழ் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு, மாற்றுத்திறனாளி பணியாளர்களுக்கு பருவ விடுமுறைகள் காலத்திற்கு வந்து கன்வென்ஸ் அலவன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டரையும் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.